ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரஷ்யா உக்ரைன் இந்த போரில் யார் ஜெயிப்பான்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும்னு சொன்னாலுமே இந்த சைடு உக்ரைனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரை ரொம்பவே டஃப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அட்டாக்கும் பண்ணிட்டுருக்காங்க ரஷ்யா மேலே. சர்வதேச லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர்னால வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை ஏறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஆயில் மேலே போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரிவோக் பண்ணுறாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயிலை வாங்க ஆரம்பிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா காசு சேர ஆரம்பிக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு தான் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் ரஷ்யாவோட ஆயிலை நீங்கள் வாங்கி ரஷ்யாவோட எக்கனாமியை நீங்கள் திருப்பி வந்து ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க மேலே போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையும் நீங்கள் ரிவோக் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டருக்குள்ளே வந்து இன்சைடு ரஷ்யாவுக்குள்ளே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் இருக்கக்கூடிய லூகோவில் ஆயில் கம்பெனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாப்புல. பதிலுக்கு ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் உக்ரைன் மீது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல் பண்ணதுனால அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க பார்த்தீங்களா உக்ரைனு. இதனால வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வந்து பயங்கரமாக பாதிப்படைஞ்சு கருப்பு மலை வந்து பொழிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான், இஸ்ரேல் இந்த யுத்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மலை பொழிஞ்சது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மலை பொழிஞ்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட சிரமப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங்ஸ் மேலே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் மேலே, எல்லாத்து மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு மலை பொழிஞ்சு பறவைகளும் நிறைய வந்து செத்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற ஆர்வலர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் விக்ட்ரி டே, அந்த டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் ஃபயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். இதில் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க, ரஷ்யாவோட அதிபர் புட்டின் வந்து என்ன சொல்ல போகிறாருங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்கிறாப்புல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிபர் வந்து புட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட 90 நிமிஷம் காலில் பேசையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அக்ரெசிவாக தாக்குதலை பண்ணோம்னா உக்ரைன் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பெரிய அளவுக்கு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எண்ணெய் கிடங்குகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட கண்ணு விழுந்திருக்கு. அதனால